2030 இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம பூமிக்குள்ள வந்து விழ போதுங்க. எஸ், நாசா இப்போதைக்கு ஐஎஸ்எஸ்ஸை கம்ப்ளீட்டாகவே டீகமிஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரிஜினலாகவே இதை இன்டென்ட் பண்ணது வெறும் 20 வருஷம் செயல்பாட்டுக்கு தான். பட் இப்போதைக்கு அது 30 வருஷம் கிட்ட ஓடிட்டு இருக்கு. பத்தாவது குறைக்கு ஆப்வியஸாக ஸ்பேஸில் அது அதிகமான சூரிய வெப்பத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகிற அந்த காரணத்தினால நிறைய அந்த தேர்மல் எக்ஸ்பென்ஷன் மூலியமா வேற டேருமே நடந்திருக்கான். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இதுக்கு மேலேயே இதை வந்து இழுத்தடிக்க வேணாம்னு சொல்லி இப்போதைக்கு ஐஎஸ்எஸ்ஸை பூமிக்குள்ள தள்ள பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதையே கஷ்டப்பட்டு பூமிக்குள்ள கொண்டு வரணும், ஸ்பேஸ்ல தூக்கி போட்ட வேண்டியதானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம பூமியை சுற்றி ஏகப்பட்ட ஸ்பேஸ் குப்பைகள் நிறைய இருக்குங்க. அதோட இதையே ஆட் பண்ணணும்னு சொல்லி அதை பக்குவமே இப்போதைக்கு பூமிக்குள்ள கொண்டு வந்து புதைக்க ட்ரை பண்றாங்க. அதுக்காகவே ஸ்பேஸ் எக்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து யுஎஸ்டிவி யுனைடெட் ஸ்டேட் டிஆர்பிட்டிங் வெஹிக்கிள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புது ராக்கெட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. 2030 போல ஐஎஸ்எஸ் குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்ட அப்புறம் யுஎஸ்டிவி டைரக்டாவே ஐஎஸ்எஸ் கூட ஒன்னா மர்ஜ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா ஐஎஸ்எஸ் பூமி நோக்கி தள்ள ஆரம்பிக்கும். இதை டைரக்டா கொண்டு வந்து தரைப்பகுதியில் மோத விடாம தண்ணி கடியில தான் மூழ்கடிக்க போறாங்க. அதுவும் அவங்க சூஸ் பண்ணிருக்க பாயிண்ட் பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் நீமோ. அதாவது ரொம்ப ஐசோலேட்டான ஒரு லொகேஷன். அது சுத்தி 2000 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லாத காரணத்தினால இந்த இடத்துல தான் இது வரைக்குமே நிறைய முக்கியமான சேட்டலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூழ்கடிச்சிருக்காங்க. சேட்டலைட்டோட சுடுகாடுன்னு சொல்லப்படுற இந்த இடத்துல ISS 2031 போல மொத்தமாக மூழ்கடிக்கப்படும். பல ரிசர்ச்சர்ஸ் பல சாதனைகளுக்கு ஒரு துணையாக இருந்த ISS மூழ்க போகுது. இட்ஸ் என் எண்ட் ஆஃப் அன் எரா.